அஸ்ஸலாமு அலைக்கும். 7 வயசு பிள்ளைக்கு யூனிஃபார்ம் டாப் எப்படி கட் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு தெளிவாக இதில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 7 வயசு பிள்ளைக்கு யூனிஃபார்ம் தைக்க போகிறோம். டாப் தனியாக, பேண்ட் தனியாக தைக்க போகிறோம். இப்போ கட்டிங் பார்க்கலாம். அந்த பிள்ளையோட லென்த்து வந்து 32. 32னா மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுருணும். 32 மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு, கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. 33 எடுத்துக்கிட்டா போதும் கரெக்டாக. மேலே வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிக்கிட்டு ஷோல்டருக்குண்டு அதை நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டுருவோம். கீழே வந்து இங்கே வளைவு கொடுக்க போகிறோம், அதனால தான் 1/2 இன்ச்சு. வேறு துணி விட்டு கொடுத்து தைச்சி திருப்பி விட போகிறோம், அதனால தான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இல்லைனா இங்கேயே மடிச்சு தைக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சு விட்டு தான் அதை நம்ம தைக்கணும். இப்போ வந்து ஷோல்ட்ரு, அந்த பிள்ளைக்கு ஷோல்ட்ரு வந்து 12.5. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடணும்னா 6.5 வரும், 6.25 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் 6.25. அதுமாதிரி அந்த பிள்ளைக்கு ஆம்கோல் வந்து 12.5. அதுவும் அதேமாதிரி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.25 வரும். இங்கேருந்தும் ஒரு 6.25 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கோடு போடணும். இப்போ கழுத்து வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறதால இங்கேருந்து 2.5 வச்சா போதும். 2.5க்கு மேலே வச்சோம் அப்படின்னா கழுத்து ரொம்ப பெருசாக இருக்கும். 2.5க்கு மேலே வைக்கக்கூடாது, 2.5 போதும். அவங்க பாக்கழுத்து கேட்டிருக்காங்க, பாக்கழுத்துக்கு 4 இன்ச்சு. மேலே ஷோல்டர் இருக்கிறதால அது 1/2 இன்ச்சு போயிடும், அதனால் 4.5 இன்ச்சு வைக்கிறேன். பா வரைஞ்சாச்சு. பா டிசைன் தான் கேட்டாங்க, பா வரைஞ்சாச்சு. இப்போ அந்த பிள்ளையோட ஜெஸ்டோட சைஸ் வந்து 27. 27 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். 27 டிவைடட் 4 = 6.25. 6.25 7 வச்சுக்கலாம். 6.25 ஒரு 7, காத்தான கம்மியாக இருக்குது, 7 வச்சுக்கிட்டு 7 அந்த பிள்ளையோட சைஸு, கரெக்டான சைஸு. இதில் 1 இன்ச்சு லூஸுக்கு 8 வச்சுக்கிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு. இதில் வந்து இது நேராக கோடு போட்டுக்க வேண்டியதான். இந்த கைக்கு அளந்தோம்ல ஆங்கோல், அதுக்கு நேராக கோடு போட்டுக்க வேண்டியதான். இப்போ இதே ஷோல்டர்லேருந்து வச்சு 12 வரணும். இங்கே 12, அதுதான் இடுப்பு. சின்ன பிள்ளைங்களுக்கு 12, பெரியவங்களுக்கு 14. இப்போ இடுப்பு வேஸ்ட்டு சைஸ் வந்து அந்த பிள்ளைக்கு 25. 25 டிவைடட் 4 = 6.25 வருது. 6.25 6.5 ஓகே, 6.5 வைக்கலாம். 1 இன்ச்சு கூட வச்சோன்னா லூஸாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. யூனிஃபார்ம் லூஸாக தான் போடணும். 6.5 ப்ளஸ் லூஸுக்கு 1 சேர்த்துப்போம், 7.5. தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ அதே ஷோல்டர்லேருந்து வச்சு இங்கே 18 குறிச்சிக்குவோம். இது வந்து நம்மளோட இந்த சீட் இடுப்பில் இது கட்டுவோம்ல, ஃபேண்ட் கட்டுவோம்ல, அந்த இடத்துக்குள்ளே லென்த்து வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு 18 வைக்கணும், பெரியவங்களாக இருந்தால் 22 வைக்கணும். இப்போ இங்கே என்ன அளவு இந்த தையலுக்கு விட்டுருக்கோம்ல, அது வரைக்கும் இங்கே என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். 9 இருக்குது, அந்த அளவு இங்கே எடுத்து வந்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு விட்டால் போதும். இது மடித்து தைக்க போகிறோம். இந்த இடத்தெல்லாம் நிறையா விட தேவையில்ல, 1.25 விட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ இங்கே ஃபுல்லாக பார்க்கணும், செக் பண்ணணும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. 10.25 வந்திருக்கு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே 10.25, 10.5 கூட கொடுக்கலாம்னு தப்பு இல்லை. 10.5 இந்த கடைசியில் குறிச்சிக்கணும். 10.5 குறிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு குறிச்சோம்ல இந்த ஆம் ஹோலில் தையல் அளவு, ஃபஸ்ட்டு குறிச்ச அளவு எடுக்கக்கூடாது. 2வது 1.5 இன்ச்சு விட்டு கடைசியாக குறிச்சிருக்கோம்ல, அந்த அளவு மட்டும் தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் நம்ம வெட்ட போகிறோம். இது இந்த ஆம் ஹோல்லேருந்து இடுப்பு பக்கம் இந்த பெண்டை வச்சு அழகாக வரைஞ்சா அந்த வளைவு அழகாக வரும். அதேமாரி இந்த இடுப்புலேருந்து இந்த சீட் பக்கம் பேண்ட்டு கட்டுவோம்ல, அந்த பக்கமும் இப்படியே வளைவாக கொண்டு வந்துட்டு இப்போ இதில் வச்சு
நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே வரையும் அந்த குறிச்சோம்ல அது வரையும் அது வரையும் கோடு போட்டுருணும். அவ்வளோதான். இப்போ இந்த கர்வ் வச்சு கைக்கு கர்வ் வரைஞ்சிப்போம். நல்லா வளைவா கர்வ் வரைஞ்சிப்போம். அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்து கீழே வந்து கர்வ் மாடலில் கேட்டாங்க. டாப் வந்து ஷார்ப்பாக வேண்டாம், கர்வ் மாடல் வேணும்டாங்க. அதனால் கர்வ் மாடல் வரைஞ்சிப்போம். இந்த கர்வ் வச்சு வரைஞ்சா தான் அழகாக இருக்கும். கழுத்து வந்து பாக்கழுத்துனா டக்குன்னு பாக்கழுத்து வெட்டிடக்கூடாது, பானை அசிங்கமாக இருக்கும். இதில் 2.5 இன்ச்சு குறிச்சிருக்கோம்ல, கழுத்துலேருந்து இங்கே 2.5 இன்ச்சு, அதில் இங்கேருந்து இங்கே 1/4 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கே மேலே ஷோல்டர் குறிச்சோம்ல, அங்கேருந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. அவ்வளோதான். இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒடுக்கமாக இருக்கும், இங்கே அகலமாக இருக்கும், குனிஞ்சா அசிங்கமாக தெரியாது, அழகாக இருக்கும். அதுக்கு தான் இது. இப்போ கட்டிங் பண்ண போகிறேன். இவ்வளோ தான் இது குறிச்சது, அவ்வளோதான். இதுக்கு மேலே அழகாடி கட்டிங் நம்ம குறிச்ச இடத்துல அழகாக கட் பண்ண வேண்டியதான். இது 7 வயசு பிள்ளைக்கு கொஞ்சம் அந்த பிள்ளை 2 வருஷம் போடுற மாதிரி வச்சு போடுற மாதிரியே இருக்கும் இந்த அளவு. பாக்கழுத்து இப்போ நான் வெட்டலை, ஏன்னா அந்த பிள்ளைக்கு நான் கேன்வாஸ் கொடுத்து தைக்க போகிறேன். அதனால் அந்த பாக்கழுத்து அப்படியே வெட்டாமல் வச்சுருக்கேன். இதுக்கு மட்டும் நார்ச் பண்ணிப்போம். எங்கே நம்ம தைக்கணுமோ அந்த பிள்ளை கரெக்டான அளவுக்கு நார்ச் பண்ணி எடுத்துக்குவோம். இங்கே வந்து இடுப்பு பக்கம் கடைசியாக இடுப்பு பக்கம் குறிச்சோம்ல, பேண்ட் கட் விளையாட அந்த பக்கம் குறிச்சி அந்த பக்கமாக நார்ச் பண்ணிக்கிட்டோம்னா தான் அது ஓப்பன் சைடு. அதுலேருந்து தான் ஓப்பன் சைடு ஸ்டார்ட் ஆகும் பிள்ளைங்களுக்கு, சைடு ஓப்பன். அதையும் நார்ச் பண்ணிக்கிட்டு இதே 2த்தையும் மட்டும் நார்ச் பண்ணிக்கிட்டா போதும். அது மாதிரி இந்த 2.5 இன்ச்சையும் நார்ச் பண்ணி வச்சுக்கிட்டா தான் தைக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பிள்ளைக்கு வந்து 3/4 ஸ்லீவ் கேட்டிருக்காங்க, 3/4 கை வர்றது வரைக்கும். அதுக்கு வந்து நீளம் வந்து 13 கேட்டிருக்காங்க. 13 இன்ச்சு அந்த பிள்ளையை அளந்ததுக்கு பார்த்தோன்னா அப்படின்னா மேலே வந்து 1/2 இன்ச்சு வேணும், மேலே 1/2 இன்ச்சு வேணும், கீழே 1 இன்ச்சு வேணும். மொத்தம் 14 இன்ச்சு எடுக்கணும். கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சு, மேலே தைக்க 1/2 இன்ச்சு, அதனால் மொத்தம் 14.5. அதே அளவு இந்த 2 பக்கமும் எடுத்துக்கணும். இது இங்கே டாப் வெட்டு பாக்கி இதில் தான் இங்கே 4 பக்கமே ஓப்பனாக தான் இருக்குது. இது நம்ம ஜாயிண்ட் தான் பண்ண போகிறோம். ஜாயிண்ட் பண்ணிட்டு தான் தைக்க போகிறோம். இங்கேருந்தும் 14.5. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அந்த பிள்ளையோட வித்து, கையோட வித்து அப்படின்னா 8, 8ல் பாதி பார்த்தோம் அப்படின்னா 4 வரும். 4 இங்கே மேலே வந்து இந்த 1/2 இன்ச்சு விட்டுடுங்க, அது தைக்க போகிறோம். இந்த கரைப்பகுதி அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து இங்கே 4, இங்கேருந்து இங்கே 1.5 தையலுக்கு. இப்போ நம்ம அங்கே ஆம்ஹோலுக்கு எத்தனை எடுத்தோம்? 6 எடுத்தோமா? அதே 6 இங்கே வச்சுக்கலாம், இல்லை 6.25 எடுத்தோம். 6.25 இங்கே இருக்கான்னு பார்த்து குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு குறிச்சிக்கிட்டு இதுலேருந்து இங்கே கரெக்டாக 3 இன்ச் எடுத்துக்கணும். அதே இங்கே 6.25 இருக்கா அப்படின்னு பார்த்து குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு இந்த மேலேருந்து இந்த கரைப்பகுதியை விட்டுட்டு தான் பார்க்கணும். கரைப்பகுதியை விட்டுட்டு இங்கே 6.25 இருக்கான்னு பார்த்து குறிச்சிக்கணும். பார்த்துட்டு இந்த கரைப்பகுதியை விட்டுட்டு இதுலேருந்து இந்த, ஏன்னா அதை ஜாயின் பண்ணிடுவோம், நம்ம போயிடும் அந்த பகுதி. அதனால் இங்கேருந்து இந்த பக்கம் கோடு போட்டுட்டு இங்கேருந்து இங்கே ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு, இந்த தையலுக்கும் இந்த தையலுக்கும் விட்டதை ஜாயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இதில் கோடு போட்டிருக்கோமா, இதில் அழகாக வளைவாக கர்வ் மாதிரி வரைஞ்சிடும். அவ்வளோதான். கை கட் பண்ணிடுவோம்.
அவ்வளோதான். யூனிஃபார்ம் வெட்டுறது ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. இது வந்து இன்ஷா அல்லாஹ் செகண்ட் வீடியோவில் பார்ட் 2ல் நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன். இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.